Hello friends, welcome back. இது லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு நான் தாபா ஸ்டைல்ல உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு காமிக்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வெயிட். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற தாபா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன், தக்காளி, ஒரு 15 பீஸ் வந்துட்டு முந்திரி எடுத்துருக்குறேன். இது வந்து க்ரீமி ஆகிறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்துருக்குறேன், பூண்டு வந்து முழுசாகவே எடுத்து நம்ம அப்புறமா பிரிச்சுக்கலாம் வதக்கிறப்போ, பட்டர் வந்து 100 கிராம்ஸு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு, சுகர் வந்து இது வந்து டேஸ்ட் ஆப்ஷன் தாங்க. இது வந்துட்டு கடைசியாக ஃபைனலாக நமக்கு அந்த ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு பன்னீர் வந்துட்டு எப்படி நம்ம கட் பண்ணி அதை நம்ம வேக வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு அவனில் ஒரு ப்ரீஹீட் கொடுக்க போகிறேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கட் பண்ணி நம்ம எல்லாமே ஆல்ரெடி அலசி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு இப்போ நான் ப்ரீஹீட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 கிராம்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் போட்டு நம்ம கூட வதக்கிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முந்திரி இப்போ போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்துட்டு துண்டாக போட்டுக்கோங்க, அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம இது கூட பூண்டும் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லாவே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் இது மூணுமே ஆக்சுவலி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து இது நிறைய நம்ம நல்லா வதக்குறது தாங்க. மற்றபடி இது ரொம்ப ஈஸியானது தான். நம்ம இது கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இது வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் கொஞ்சம் வதங்கணும். நான் சொன்ன மாதிரி வதங்கிறது தாங்க நமக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட நல்லா அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லாவும் பேஸ்டியாக அரைச்சிட்டேன் நான். குறைன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்டியாக அரைக்கணும். இப்போது நம்ம ஒரு கடாயில் பேலன்ஸ் பட்டரை இது கூட போட்டு இதில் வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரில் வந்துட்டு இது மாதிரி நல்லா வதங்குச்சுன்னா இதுவே உங்களுக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் டோட்டலாக போயிடும். நம்ம வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங்காக தான் இப்போ நம்ம இந்த இது எல்லாமே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இது நல்லாவே எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம இந்த மிளகாத்தூள் இந்த இது எல்லாமே இப்போ எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இதுவாகிடும் போது இது கூட இப்போ நம்ம சால்ட் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஜாரில் இருந்த பேலன்ஸ் வந்து நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா டோட்டலாக வதக்கிட்டே இருக்குச்சு. சுகர் கடைசியாக போட்டு நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து ஆப்ஷன் தான்றதுனால வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அவ்வளோதான், சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃபைனல் டச் ஓவர். இது கூட வந்துட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட போகிறோம். பன்னீர் வந்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் இல்லாதவங்க நம்ம வந்து சுடு தண்ணியில் வந்துட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி கடைசியாக ஃபைனலாக நம்ம இது வந்துட்டு நம்ம கார்னிஷ்காக இது போடுறோம். இது நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி போடுறப்பவே அப்படி ஒரு அரோமா இருக்கும். அதில் அந்த கஸ்தூரி மேத்தி ரொம்ப நல்லதும் கூட ஃபார் டைஜஷனுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.